ஸ்டிக் யோகா என்பது ஒரு குச்சி உதவியுடன் செய்யப்படும் எளிய பயனுள்ள யோகா பயிற்சி. குச்சியை பிடித்து மெதுவாக கை, தோள், முதுகு மற்றும் கால்களுக்கு ஸ்ட்ரெச் செய்வதன் மூலம் உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். இந்த பயிற்சி தோள்வலி குறைக்க, முதுகு நேராக இருக்க உதவ, உடல் சமநிலை மற்றும் இயக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது. தினமும் சில நிமிடங்கள் ஸ்டிக் யோகா செய்தால் உடல் சுறுசுறுப்பாகவும் மனம் அமைதியாகவும் இருக்கும். உங்கள் உடலை நெகிழ்வாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள ஸ்டிக் யோகாவை முயற்சி செய்யுங்கள். வாங்க போகலாம். முதல்ல கால்களை அகட்டி வச்சுக்கிட்டு குச்சியை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு சைடாக பெண்ட் பண்ணி குச்சியை வைங்க. இப்போ உங்களுடைய இடுப்பு பகுதி நல்ல ஒரு வளைவு கிடைக்கும். இதையே நீங்கள் ஒரு சைடுக்கு 10% 3 செட்டு பண்ணிக்கோங்க. அடுத்த பயிற்சிக்கு திரும்பவும் குச்சியை தலைக்கு மேலே வச்சு கைகளை முன்புறமாகவும் அதற்கப்புறம் பின்னாடியும் கொண்டு போகணும். 10 முறை முன்புறம் 10 முறை பின்புறம் செய்யுங்க. பின்னாடி போகும்போது அப்படியே பின்னாடி வளைங்க உடம்ப, முன்னாடி வரும்போது உடலை முன்பக்கமாக வளைங்க. அடுத்த பயிற்சி உட்கார்ந்துக்கிட்டு குச்சியை நம்ம கழுத்தில் வச்சுக்கிட்டு 2 கால்களையும் பிரித்து வச்சுட்டு பாதங்களை குச்சியை வச்சு தொடுறது. இந்த பயிற்சி செய்யும் பொழுதும் வயிற்று பகுதியை இறுக்கி பிடிச்சிக்கணும். அடுத்த பயிற்சிக்கு கைகளை உயர்த்தி குச்சியை பிடிச்சிக்கிட்டு திரும்பவும் முன்பக்கமாக வளைஞ்சு ஆப்போசிட் சைடு அப்படியே எந்த சைடு வளையிறமோ அந்த சைடு குச்சியை பாதங்களுக்கு அருகில் கொண்டு போகணும். அடுத்த பயிற்சி கைகளுக்கு இடையில் குச்சியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சைடாக பெண்ட் பண்ணி குச்சியை தரையை நோக்கி கொண்டு போகணும். அடுத்த பயிற்சிக்கு கழுத்தில் குச்சியை வச்சுக்கிட்டு திரும்ப அதே மாதிரி சைட்வேஸ் பெண்ட் பண்ணி தரையில் குச்சி படுற அளவுக்கு உடலை வளைக்கணும். திரும்ப அடுத்த பயிற்சி தலைக்கு மேலே குச்சியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு குச்சியை முன்புறம் கொண்டு வந்து கால்களில் தொடணும். 2 பக்கமும் மாறி மாறி ஒரு 10-20 முறை செஞ்சுக்கோங்க. செய்யும் பொழுது வயிற்று பகுதியை டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ காலுக்கு வெளிப்புறமாக குச்சியை கொண்டு போயிட்டு குச்சியை பிடிச்சிக்கிட்டு மேல் உடம்பை கீழும் மேலுமாக அசைக்கணும். இதுவும் ஒரு 20 முறை செஞ்சுக்கணும். அடுத்து குச்சியை தலைக்கு மேலே கொண்டு போயிட்டு கைகளை காலுக்கு வெளியே கொண்டு வந்து திரும்பவும் குச்சியுடனும் கைகளை மேலே கொண்டு போகணும். இப்போ சைடில் கேமல் போஸில் நின்றுக்கிட்டு உடம்பை சுற்றி குச்சியின் ஒரு பக்கம் மேட்டுக்கு அருகில் வர மாதிரி தொடரும். ஒரு பக்கத்துக்கு 10 முறை என்ற விகிதத்தில் பண்ணிக்கங்க. திரும்ப கால்களை அகட்டி வச்சு உட்கார்ந்து சைடு வேஸில் தலைக்கு மேலே குச்சியை கொண்டு போயிட்டு சைடு வேஸில் டச் பண்ணுங்க. ரைட் சைடுக்கு 10 முறை, லெஃப்ட் சைடுக்கு 10 முறை செய்யுங்க. கேமல் போஸ்க்கு வாங்க. இப்போது குச்சியை தலைக்கு மேலே தூக்கிட்டு அப்படியே பின்புறம் சரிஞ்சிட்டு முன்புறம் வரும் பொழுது நம்மளுடைய பிட்டம் கால்களுக்கு இடையில போகிற மாதிரி போகணும். நல்ல ஒரு வளைவு முதுகு தண்டில் கொடுங்க. அடுத்து குச்சியை வச்சு நேராக நமக்கு முன்னாடி வச்சு நின்றுக்கிட்டு கைகளை ஷோல்டர் லெவலில் குச்சியை பிடிச்சிக்கிட்டு உங்கள் இடுப்பை குடிஞ்சு வச்சுக்கோங்க. தலையை மேலும் கீழுமாக அசைங்க. தொராசிக் ஸ்பைனில் மொபிலிட்டி கொடுங்க. அடுத்தது இடுப்புலேருந்து மடிஞ்சு கைகளால் நடந்து குச்சியை பிடிச்சிட்டு கீழே வரணும். அதே மாதிரி திரும்ப குச்சியை பிடிச்சி மேலே வரணும். ஒரு 10-20 முறை செய்யுங்க. அடுத்து நம்ம குச்சியை பிடிச்சிட்டு ஸ்குவாட்ஸ் பண்ணுறோம். 2 கால்களையும் நல்லா அகட்டி வச்சுட்டு செய்யுங்க. அடுத்தது லஞ்சஸ். லெஃப்ட் சைட் காலை மடித்து கைகள் 2ஐயும் முன்னாடி குச்சியை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் முழங்காலை மடித்து நீட்டுவது. பிறகு ரைட் சைடு அதே லஞ்சஸை செய்யலாம். வலது முட்டி மடித்து நீட்டுது, இடது கால் பின்னாடி நீட்டியிருக்கு.
இப்போ சைடாக நின்றுக்கிட்டு வலது முட்டிக்கால மடிங்க, இடது பாதத்தை உயர்த்துங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் பண்ணுங்கள். இடது முட்டியை மடிங்க, வலது பாதத்தை உயர்த்துங்க. ஒவ்வொரு பக்கத்துக்கும் 10 முறை செய்யுங்க. இந்த பயிற்சி செய்யும் பொழுது மூச்சை இயல்பாக எடுத்து விடுங்க. திரும்பவும் குச்சிகளை தலைக்கு மேலே தூக்கி கைகளை வச்சு நின்றுட்டு காலை ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு அப்படியே உடலை பின்புறமாக திருப்பிட்டு முன்புறம் வந்த பிறகு 2 கைகளையும் டயக்னலாக ஒரு சைடு ரைட் சைடு கொண்டாந்து கீழே குச்சியை கொண்டாந்துட்டு திரும்ப மேலே உயர்த்துங்க. அடுத்த முறையும் இதே மாதிரி செய்யுங்க. ரைட் லெக்கை பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு சுற்றி பின்புறமாக போயிட்டு அப்புறம் முன்புறம் வந்த பின்னாடி இப்போ லெஃப்ட் லெக் முன்னாடி இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் கைகளை ரைட் சைடாக கொண்டு போய் உடலை மடித்து திரும்ப மேலே எழும்பணும். இந்த பயிற்சியையும் நீங்கள் ஒரு 10 முறை ஒரு சைடுக்கும் பண்ணலாம். இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். உடலின் எல்லா தசைகளுக்கும் நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கும். இப்போ லெஃப்ட் சைடு காலை வச்சு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றி அதுக்கப்புறம் கைகளை கீழே கொண்டாந்து குச்சியோடு மடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் குத்துக்கால் போட்டு கால் விரல்களில் உட்காந்துக்கிட்டு கைகளை மாறி மாறி அசைச்சு குச்சியை ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு போகும். சைடாக படுத்துக்கிட்டு குச்சியும் கையும் மேலே போகும் பொழுது கால் முன்னே வரணும். அதே பின்னாடி கால் போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும். இது ஒரு விதமான பயிற்சி. அடுத்த பயிற்சிக்கு காலை மேலும் கீழும் தூக்கணும். அப்படி காலை மேலும் கீழும் தூக்கும்போது கைகளும் குச்சியுடன் மேலும் கீழும் போய் வரணும். 2 சைடும் மாறி மாறி படுத்தி இந்த பயிற்சிகளை செய்யுங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு விளையாட்டு போல தான் தோணும். உடல் பயிற்சி மாதிரி இருக்காது. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சைடாக வச்சு நின்றுட்டு கால் மடிக்கிறது செய்யுங்க. லெஃப்ட் சைடு செய்கிறோம். அடுத்து ரைட் சைடு செய்ய போகிறோம். காலை அகட்டி வச்சு நின்று ரைட் முட்டியை முடிச்சு உடலை ரைட் சைடாக கொண்டு போகணும். 2 பக்கமும் 10லேருந்து 20 முறை செஞ்சுக்கணும். படுத்துட்டு செய்கிற அதே பயிற்சி. காலை மேலே தூக்குறது. காலை மேலே தூக்கும் பொழுது உங்களுடைய கைகளும் மேலே போகணும். எந்திரிச்சு நின்றுட்டு காலை நல்லா விரித்து வச்சுட்டு கழுத்தில் கொண்டு போய் குச்சியை வச்சுக்கிட்டு ஆப்போசிட் சைடு, அதாவது நடுப்பகுதிக்கு குச்சியின் கடைசி பாகம் வந்து மேட்டை தொடரும். இடுப்புலேருந்து உடம்பை மடித்து வச்சுக்கணும். இடுப்புக்கு நல்ல ஒரு அசைவு. இப்போது சைடில் குச்சியை கொண்டு போய் பெண்ட் பண்ணுங்கள். இதுவும் இடுப்புக்கு பக்கவாட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங்.